அந்த கிருபைக்காக நான் செயல்படுவேன். அந்த கிருபையை நான் விசுவாசிப்பேன். இயேசுவின் நாமத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு துரத்த போது பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஊழியர்கள் செய்யும்போது நம்ம உபவாசிச்சிருக்கோம். இந்த உபவாசத்தினால் இந்த பிசாசை துரத்தி விடலாம் அப்படின்னு போனால் பிசாசு வரும்போது ஒரு டீ குடிச்சிட்டு வந்தியே அப்படின்னு பேசுவோம். அல்லேலூயா. அதனால தான் கிரியை நம்ம ஊழியர்கள் இறங்காதீங்க. அல்லேலூயா. ஊழியர் செய்ய கிருபை தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் முழுக்க நம்ம உபவாசி போய் நிற்கிறோம். எல்லாம் பிசாசெல்லாம் நடுங்கும். இல்லை, ஒருவேளை ஒரு நாள் தான் நீ உன்னை சுத்தம் பண்ணியிருப்ப. அதுக்கு முன்னாடி நாள் இருந்ததெல்லாம் அதுக்கு தெரியும். அது அப்படியே ஓப்பன் டாக்கில் போட்டுரும். அல்லேலூயா. எதுக்கு இந்த வேலை? என் கிரியை இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, கிருபை தாங்க, உங்களுக்காக நான் ஊழியர் செய்யணும். ஆமென். ஊழியர் செய்யக்கூட கிருபை மேல விசுவாசம் அவசியம். அல்லேலூயா. நீ ரட்சிப்பு அடைய கிருபை மேல விசுவாசம் அவசியம். உன் ஆத்மா விடுதலையாக, உன் குடும்பம் விடுதலையாக, உன் பிள்ளைகள் விடுதலையாக உனக்கு விசுவாசம் கிருபை மேல இருக்கணும். அவர் கிருபை மேல இருக்கணும். ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்லா ஒர்க் பண்றவங்க, நல்லா படிக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிற ஆண்டவரை, ஆனா நான் உழைச்சதை நம்பல, உங்க கிருபையை நம்பல. அல்லேலூயா. சொல்லி பாருங்க, அவர் அற்புத வெற்றியை வெற்றி பெற்ற பிறகும் உங்களை காப்பாற்றுற கிருபையை மறக்காம சொல்லி பாருங்க, அடுத்த வெற்றிக்கு நேரம் போவேன். நான் என் பிள்ளைய சரியா வளர்த்துருக்கேன். நல்லா வளர்த்தீங்க. அல்லேலூயா. எப்படி வளர்த்தாலும் ஆமா, அவனால் தன் சுய இச்சையின் படி நடக்கிறவன், சுயசித்தம் இருக்கு ஒருத்தருக்கும். அவன் தப்பு வைக்கப்பட்டது தேவ கிருபை. அல்லேலூயா. சுயமா முடிவெடுக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க என்னதான் வளர்த்தாலும் என்னதான் பண்ணாலும். அல்லேலூயா. ஆனா அவனை தப்பு வச்சிருந்த ஆண்டவர். நிறைய காரியங்கள் நம்ம எப்படி உங்களுடைய அனுதின வாழ்க்கையை எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாமே கிருபை தான். அவருடைய கிருபை தான். அந்த கிருபையை விசுவாசித்து ஊழியர் செய்யுங்க. அந்த கிருபையை விசுவாசித்து உங்களுடைய உழைப்புக்கான பலனை அந்த கிருபையை விசுவாசித்து நம்புங்க. ஆமென். நீங்க உழைங்க, ஆனா உங்களுக்கு வெற்றி கொடுக்க போது அவருடைய கிருபை தான். நீங்க விரும்புங்க, இதெல்லாம் கடவுள் செய்யணும் விரும்புங்க, ஆனா செய்ய போறது அவர் இரக்கம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Thank you Jesus. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, கடவுள் கொடுத்த gift. Christ is our gift. ஜீசஸ் வந்தது நம்ம உலகத்துக்கு கிடைச்ச gift. அல்லேலூயா. அந்த gift வந்ததுனால பொழைச்சேன். இயேசு வந்ததால பொழைச்சேன். இதெல்லாம் நான் 24 மணி நேரத்துல பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நியாயப்பிரமாண தண்டனைக்குள்ள இருந்த நான் இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நியாயப்பிரமாண நீதியின் தண்டனைக்குள்ள இருப்பேன்னா 24 மணி நேரம் முடியலையுமே நான் 10 மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இல்லை இறுக்கி பிடிச்சா கூட அசையாம தப்பே செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்தா கூட என் சிந்தனையினால தப்பு செஞ்சு அல்லேலூயா தண்டனைக்குள்ளே இருப்பேன். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார் அவருடைய கிருபை. ஆண்டவரே, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் மேல நீங்க இறக்க வச்சீங்களே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நான் படைக்கிறதும் உங்க கிருபை தான், நான் நிற்பதும் உங்க கிருபை தான், நான் நடப்பது, என் பிள்ளைகள் வாழ்வது, என் குடும்பம் இருப்பது, நான் வேலை செய்ய
ஆமென். அல்லேலூயா. நான் வெற்றி எடுக்க போதும் அவருடைய கிருபை தான். இப்படிப்பட்ட அந்த கிருபை எப்படி இருக்குதான் உங்க மேல, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள நேரம் கிருபையை விசுவாசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்க நான் விசுவாசிக்கிறேன், உங்க மைண்ட்ல இருந்து நீங்க வச்சிருந்த கிரியையெல்லாம் விலகி ஓடிச்சு. என்ன கிரியை? நான் ஜெபித்தேன் நான் அந்த கிரியெல்லாம் உலகிடுச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த கிருபை விசுவாசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கிருபை உங்க மேல எப்படி இருக்குன்னா, மலைகள் விலகினாலும் குன்றுகள் இருந்தாலும் என் கிருபை என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஆமென். மலையே நகர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. என்னங்க உங்கள்கிட்ட இருக்குது? இயேசு இருக்கிறார். அவர் கிருபை மேல இருக்கு. அதனால சொன்னாங்க அந்த அப்போஸ்தலர்கள் அந்த புடவனை பார்த்து, என்ன பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்ல, ஆனா இயேசு இருக்கிறாரு. உன்னை என்னை என் மேல இறக்க வச்ச தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அதனால எழுதி நட. என் மேல இறக்க வச்சவரு உன் மேல இறக்க வச்சிருக்காரு. எழுந்து நட. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, எது உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை தலைமையில இருக்குது. கர்த்தருடைய கிருபை குடும்பத்தின் மேல இருக்கு. இதுல ஒரு பெரிய வெற்றிங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துல வெற்றி. ஆமென். கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்கு. ஆமென். சொல்லணும், கர்த்தருடைய கிருபை சொல்றவனுக்கு வெற்றி, சொல்றவனுக்கு கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்குது. கர்த்தருடைய கிருபை என் பிள்ளைகள் மேல இருக்குது. கர்த்தருடைய கிருபை என் தலைமுறைகள் மேல இருக்குது. கர்த்தருடைய கிருபை என் உறவுகள் மேல இருக்குது. கர்த்தருடைய கிருபை நான் செபிக்கிறவங்க மேல இருக்குது. என்னோடு கூட இருக்கிற எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. இந்த உலக மனிதர்கள் மேல தேவ கிருபை இறங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் என் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவை சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் என் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ நம்ம நீதியா விளங்குனது, நம்ம நீதிமான் சொன்னது, நீங்க பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நீதிமானா இருக்கிறீங்க. நல்லவனை ஆக்குறதே கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. நீயா நல்லவனா மாறிட்டியா? இல்ல, அவர் அன்பு உன்னை நல்லவனா மாத்துச்சு. அவர் சிலுவையில சிந்த ரத்தம், அந்த கிருபை, அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? உங்களை நல்லவனாக்கினது, நீதிமானாக்கினது. ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க, நீதிமான் ஆனீர்கள். அல்லேலூயா. இது அவருடைய கிருபை. உன்னை கழுவணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அது அவர் கிருபை. அல்லேலூயா. அவர் அன்பு உனக்கு இருந்தது நிமித்தம்
நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. நீங்க மரிச்சா நான் உயிரோ ஆண்டவரோட போவேன்ற தைரியம் எப்படி வந்தது? அவர் கிருபை தான். காலையில ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ணியாச்சு, திடீர்னு ஆண்டவர் வராது. அல்லேலூயா. அப்ப இடையில ஒரு விஷயம் நடந்துடும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, மாறிட்டேன், டக்குன்னு ஆண்டு கூட்டு போயிடுவார். அல்லேலூயா. எவ்வளவு சுலபமாக்கிட்டாரு பாருங்க. உன்னுடைய கிரியையினால செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கிருபையினால செய்து உனக்கு ரட்சிப்பின் பாதையை சுலபமாக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? உன்னால முடியல. அல்லேலூயா. உன் மேல வச்ச உன்னால செய்ய முடியலன்ற பேர் இரக்கத்தினால ஆண்டவர் உனக்கு இதை செய்திருக்கிறார். ஆமென். நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அதான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைகளை உங்களுடைய செயல்களை பார்த்து இவன் நீதிமான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா கிரியினால் நாம் நீதிமான் ஆக்கப்படுறதே கிடையாது. அவர் கிருபையை விசுவாசிக்க விசுவாசிக்க நீ நீதிமான் ஆக்கப்படுகிறாய். ஆமென். நீ நீதிமான் ஆக்கப்படும் போது அந்த கிருபையை புறக்கணிக்காமல் நீதியின் கிரியை செய்கிறவளாக நீ மாறுவாய். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை நீங்க புறக்கணிச்சு எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானதான் செய்ய முடியும். ஆமென். கிருபையினால் மீட்கப்பட்ட பிறகு அந்த கிருபைக்கு நீங்க துரோகம் செய்யாதபடி அந்த ரத்தத்தை ஒரு தவறு செஞ்சு திரும்ப திரும்பமா சிலுவையில் ஆண்டவரை அடிக்காதபடி. ஆமென். அல்லேலூயா. நீங்க கிருபையினால மீட்கப்பட்டவங்க. இந்த செஷனை மட்டும் கவனமாக கவனிங்க. 3வது செஷன் சொல்றேன். ஆண்டவருடைய கிருபையினால மீட்கப்பட்டீங்கன்றத, ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்கன்றத நீங்க முழுசா விசுவாசிக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப தவறு செய்வீங்க. அல்லேலூயா. ஆனா அவர் ரத்தம் சிந்தினார், அதனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேன்ற உணர்வு உனக்குள்ள இருக்குமானால், ஆமென். அல்லேலூயா. அந்த கான்ஷியஸ் இருக்குமானால் நீங்க அவரை திரும்பவுமா நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு எப்படி நாம் துரோகம் செய்வது? ஆமென். யோசேப்பு சொல்றது கூட, இந்த தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வது? இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு அன்புள்ள தேவன், இவ்வளவு என் மேல் இரக்கம் காட்டினவருக்கு நான் எப்படி துரோகம் செய்வது என்ற இடத்திற்குள்ள நீ வருவ. அதுதான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிருபையினால் மீட்கப்பட்டீர்கள், அதனால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சொல்லாமா? கிருபையினால மீட்கப்பட்டீர்கள், அதனால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, செய்யக்கூடாது நினைக்கிறீங்க, திருப்பி அந்த பாவத்தை செய்யுது, நீ இன்னும் கிரியில தான் இருக்கிற. அல்லேலூயா. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பாவத்தை நான் திருப்பி செய்யறேன். நான் நீ கிரியை நம்பிக்கொண்டு இருக்க. உன் இருதயம் ஒரு பக்கம் எங்கேயோ உன் கிரியை நம்புது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை நீ நினைச்சு பார்த்து, நான் இன்னைக்கு நீதிமானானதுக்கு யாரும் பே பண்ணல, யாரும் எனக்காக பேசல, யாரும் எனக்காக நிக்கல. ஒருத்தர் எனக்காக நின்னாரு. ஒருத்தர் எல்லா சூழ்நிலையும் என் பக்கத்திலே நின்னாரு. நான் தப்பு செய்யும் போது, நான் வேசியா நிற்கும் போது, கல்லெறியும் போது எனக்கு பக்கத்துல ஒருத்தர் என் சார்பில் நின்னாரு. அவராலதான் நான் இன்னைக்கு நிக்கிறேன்னு நீ நினைச்சீனா அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினால், அவர் கிருபையினால, அவர் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். ஆமென். அப்படின்றது முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா பாவத்தை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு? அவர் அன்புக்கு முன்னாடி, அவர் அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு நேரம் நீங்க வருவீங்க. ஆமென். அல்லேலூயா. பாவம் உங்க பக்கத்திலேயே வர முடியாது. ஆமென். ஏன்னா ஒரு சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எனக்கு உள்ள போச்சா அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது தெரியும். ஆமென். அதுக்காக தான் நான் இன்னும் அதை ஆழமாக உங்களுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக பேசுறேன். ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் ரத்தம் தாங்க நீங்க நிக்கிறதுக்கு காரணம். ஆமென். தேவ அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகமே உங்களை நிர்வாணமா பார்த்தாலும் பரிசுத்த உடையோட உன்னை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உன்னை செருப்பாக எண்ணாலும் என் கையில் ராஜமுடியா இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கிற அப்படி எல்லாரும் உங்களை கீழே மிதிக்கிறவங்களா எண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்றை பேசல, நீ என் கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கிற. இந்த அன்பை யோசிக்கும் போது மற்றவர்கள் உன்னை நேசிச்சாலும் நேசிக்கலனாலும், உன்னை மதிச்சாலும் மதிக்கலனாலும், அவர் இருக்கிறார். ஆமென். அவர் அன்பு எனக்கு இருக்கிறது, அவர் கிருபை எனக்கு இருக்கிறது, அவருக்கு நான் உண்மையா இருப்பேன் என்ற இடத்திற்குள்ள நீங்க வருவீங்க. ஆமென். அப்போது இந்த பாவம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. மற்ற எந்த எப்படிப்பட்ட உன்னுடைய அசைக்கணும்னு நினைக்கிற எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் உனக்கு கர்த்தர் கொடுத்த இடத்தை யோசிச்சுப்பாரு. உனக்காக அவர் சுமந்ததை நினைச்சுப்பாரு. அல்லேலூயா. அவர் சுமந்த சிலுவை, அதாவது நம்ம சுமக்க வேண்டிய தண்டனை அவர் சுமந்தார்னு எண்ணும் போதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த காயங்கள், இந்த ரத்தத்துக்கு முன்னாடி இந்த பாவம் நமக்கு தேவையா? அல்லேலூயா என்ற எண்ணம் உனக்கு உண்டா? ஆமென். அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண? அல்லேலூயா. நானும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரை கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இயேசுவே உங்களுக்குள்ள உருவாக்கணும். நீங்க உங்களுடைய அந்த இமேஜை, உங்களுடைய அந்த தோற்றத்தை இவங்க இருதயத்துக்குள்ள வந்துடணுன்றதுக்காக நான் இங்க பிரயாசப்படுறேன். ஆமென். அல்லேலூயா. அதுல சில பேர் நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறீங்க. சில பேர் கொஞ்சம் சிந்தனையை தட்டி உள்ளவா, எங்கேயாவது பறக்காத சிந்தனையை உள்ள கொண்டு போ, ஆண்டவர்கிட்ட கொண்டு போ, ஆண்டவருக்கு நேராக கொண்டு போ, ஒரு அன்புக்கு நேராக கொண்டு போ. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் செய்யும், திருப்பி திருப்பி செய்யறேன்றானே. இல்லை, அவனுக்கு அப்போ என்னன்னா, நீ என்ன போதிக்கப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குன்னா, நீ தப்பு செய்யலைன்னா கடவுளை சேர்த்துப்பாருன்னு போதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீ தப்பு செஞ்சாலும் உன்னை சேர்த்துப்பாரு. அல்லேலூயா. அவர் தள்ளாத தேவன், ஆனா அவரு தப்பு இல்லாதவரா இருக்காரு. அவரு கூட நடக்க நீ எப்படி இருக்கணும் முடிவு பண்ணு. அல்லேலூயா. புரியுதுங்களா? நீ தப்பு செய்யணும் அவன் தள்ளுவாருன்ற போதனை இருக்கிற வரையும் அவன் என்ன சொல்லுவான், சரி இப்போ என்ன தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சில பேர் அப்படியே ஆயிடுவாங்க. அல்லேலூயா. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை வரட்டும், என்னால் முடியல, அதனால் பாவத்தையும் செஞ்சுக்கிறேன், தண்டனையும் வாங்கிக்கிறேன்ற இடத்துக்கு போயிடும். அல்லேலூயா. ரொம்ப கொடூரமான பாவத்தை செஞ்சுட்டு போய் உட்காரும்போது, ஏன் மகனே நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க. முடியுமா அந்த அன்பு? அல்லேலூயா. அந்த அன்பு தான் அசைக்கும். அந்த அன்பு உன்னை அரவணைக்கிற அன்பா இருக்குது, அணைத்துக் கொள்ளுகிற அன்பா இருக்குது. சரி, இந்த முறையும் தப்பு செஞ்சுட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்டோரியில் பார்க்கும்போது, ஆண்டவர் மன்னிச்சு, அதாவது மனம் திரும்பி ஒரு பாவியான மனுஷன் ரொம்ப தூரம் ஆண்டவர் நடந்து வந்துட்டான். வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவனுக்குள்ள ஏதோ ஒரு பாவ காரியம் அவனை விலை தள்ளிடுச்சு. இப்போ ஆண்டவர் பார்க்க முடியல, இவ்வளோ தூரம் இப்படி பண்ணிட்டேன். ஆண்டவர் போய் நின்னோடனே, ஆண்டவரே என்னால் முடியாமல் இந்த தவறை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நான் அவனை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னைக்கு தவறுன்னு உணரையோ உன்னை மன்னிக்க தயாரா இருப்பார். தவறுன்னு உணராம கடினமாகும் போது ஆண்டவர் புரிய வைக்க நினைப்பாரு. ஆனா தவறு செஞ்சுட்டேன் நீ சொன்னோடனே உன்னை மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற அன்பு. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus.
ஏன்னா முடிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். அதனால அந்த அன்புக்கு நாம் துரோகம் செய்யாதவர்களாக, அந்த அன்பை நாம் அவமதிக்கிறவர்களாக, வசனம் என்ன சொல்லுது? நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவுமா பாவம் செஞ்சினா இயேசு கிறிஸ்துவ திரும்பவுமா சிலுவையில அறையிற வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர் காட்டின வழியில நடந்த பிறகு திரும்பவுமாக நீ சென்றீனா, திரும்பவுமாக பின்மாற்றத்துக்குள்ள நீ சென்றீனா, திரும்பவுமாக நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவரை திரும்பவுமா அறைகிறதா அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகவே கூடாதுன்ற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. ஆமென். உங்கள் பேச்சில் நடத்தையில் எல்லாவற்றிலையும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அது எல்லாமே தேவனுடைய கிருபை. ஆமென். நீங்கள் நீதிமானாக்கப்பட்ட தேவனுடைய கிருபை. ஆமென். கிரியை என்று சொல்ல ஒன்றுமில்லை. ஆமென். ஜெபிக்கலாமாக. தேங்க்யூ ஜீசஸ். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை தாக்கினது உங்கள் கிருபை, உங்கள் கிருபை இல்லை, நானும் இல்லை. கிருபை இல்லைனா நானும் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. திரும்பமா சொல்லமா? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை சொல்லுங்க, நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை ஊழியங்கள் செய்ய உங்க கிருபை வேண்டாமா? இந்த குடும்பத்தை நடத்த உங்க கிருபை வேண்டும், உங்களுடைய பிள்ளையாய் வாழ உங்க கிருபை வேண்டும், உங்களுடைய வேதத்தை தியானிக்க உங்களுடைய கிருபை வேண்டும், உங்களுக்கு பிரியமானதை செய்ய கிருபை வேண்டாம். போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது
உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. Thank you, wonderful Jesus. Yes, we are really saved like this, like Jesus. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் உங்கள் கிருபையை மட்டும் விசுவாசிக்கிற ஜனமாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இங்கிருந்து செல்லுகிறோம். எந்த நாளும் எங்கள் கிரியைகளை பேசுகிறவர் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல உங்கள் நாமத்துக்கே மகிமை சேர்க்கிறவர்களாக உங்களுடைய கிருபையை மட்டும் விசுவாசித்து இந்த பூமியில் வாழ்கிறவர்களாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செல்லுகிறோம். உங்களுடைய பிரசவங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.